இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் கொஞ்ச நாட்களா போர் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஈரான் எப்படி காரணங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இஸ்லாம்ல 2 வகையான 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு ஷியா இஸ்லாம், இன்னொன்னு சுன்னி இஸ்லாம். சுன்னி இஸ்லாமுக்கு சவுதி அரேபியா தலை நகரம் மாதிரி இருக்கு. ஷியா இஸ்லாமுக்கு ஈரான் தலைமையிடமாக கருதப்படுது. இந்த ஈரான்ல இஸ்லாமியர்களுடைய ஆட்சி நடைபெறுது. அங்குள்ள பெரும்பாலான மக்கள் இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரானவர்கள். ஏன்னா, நெறைய பேர் இஸ்லாமியர்கள் கிடையாது. அதனால இந்த ஷியா முஸ்லிம் ஆட்சிக்கு ஈரான்லேயே ஆதரவு கிடையாது. இந்த ஈரானை ஆட்சி செய்யக்கூடிய ஷியா இஸ்லாமிய தலைவர்களுக்கு 2 நோக்கங்கள் உண்டு. ஒண்ணு ஷியா இஸ்லாமை பரப்புவது. அடுத்தது என்ன அப்படின்னா, இஸ்ரேலை முழுவதும் தரைமட்டமாக்குவது. அதாவது யூதர்களை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் உண்டு அவங்ககிட்ட. அதனால யூதர்களுக்கு எதிரா, இஸ்ரேலுக்கு எதிரா அவங்க தீவிரவாத அமைப்புகள் மூலமாக அவங்கள இந்த ஈரானிய தலைவர்கள் உருவாக்குன தீவிரவாத அமைப்புகள் மூலமாக தாக்குதல் நடத்துறாங்க. உதாரணத்துக்கு லெபனான்ல ஹெஸ்பொல்லா அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சிருக்காங்க. காசால ஹமாஸ்ன்னு ஒரு அமைப்பை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிரியால கூட சமீபத்தில் கொஞ்ச நாட்கள் முன்னாடி வரைக்கும் கூட ஒரு அமைப்பு இருந்தது. இப்போ அங்க இன்னொரு தீவிரவாத அமைப்பு அங்க ஆட்சி பிடிச்சிருக்கனால இவங்களுக்கு அங்க மவுசு கிடையாது. இந்த மாதிரி நிறைய தீவிரவாத அமைப்புகள் மூலமாக யூதர்களை அழிக்கிறதுக்கு ஈரான் திட்டம் போட்டு பல தீவிரவாத தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. எப்படி பாகிஸ்தான் இந்தியாவை நேரடியாக தாக்காம தீவிரவாத அமைப்புகள் மூலமாக தாக்குறாங்களோ, அதே யுக்தியை ஈரான் இஸ்ரேல் மேல இத்தனை ஆண்டுகளா தாக்குதல் நடத்தி கொண்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த ஈரானை ஆட்சி செய்யக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள், இந்த தீவிரவாதிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இனி அணு ஆயுதங்களையும் பயன்படுத்த தொடங்கணும். அதை நம்ம நாட்டிலேயே உருவாக்கணும். ஏன்னா, மற்றவங்க நமக்கு தரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஈரான்லேயே அதை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு நார்த் கொரியாவுடைய ஹெல்ப்பையும் எடுத்துக்கிறாங்க. பல வருஷமாக இதுக்கு முயற்சிகள் நடக்குது. இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா, இஸ்ரேல், அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், இந்த யூரோப், ஃப்ரான்ஸ் எல்லாம் யூரோப்பில் ஃப்ரான்ஸ், யூகே எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் எதுக்குமே இது வரைக்கும் ஒத்துக்கிடலை. ஏன்னா இந்த ஈரானிய தலைவர்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒன்று இஸ்ரேலை அழிக்கணும், அடுத்தது இஸ்லாமில் ஷியா இஸ்லாம் தான் இருக்கணும். அதாவது சவுதி அரேபியா எப்படி சன்னி இஸ்லாமுக்கு தலைநகராக இருக்கோ, அந்த ஒரு சூழ்நிலை மாறணும். இஸ்லாமினுடைய தலைநகரம் ஈரானுங்கிற ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் முயற்சிகள் பண்ணுறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவையும் அழிக்கணும். இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், அதாவது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ், இந்த கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்னு சொல்லப்படுகிற நாடுகளையும் அழிக்கணும்னு அவங்களுடைய அல்டிமேட் கோலாக வச்சுருக்காங்க. அதனால இந்த காரியத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலை. ஸோ 10 வருஷங்களுக்கு மேலே பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஒபாமா காலத்திலேருந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. இஸ்ரேல் பல வருஷமாக இந்த அணு ஆயுத இந்த நியூக்ளியர் சைட்ஸை அட்டாக் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அமெரிக்க ஒப்புதல் இல்லாததுனால இத்தனை வருஷம் அட்டாக் டைரெக்டாக பண்ணலை. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பும் பேச்சுவார்த்தையை ப்ரிஃபர் பண்ணி கடந்த ஒரு 3 மாதங்கள் கிட்ட ஈரான் கூட பேச்சுவார்த்தைகளுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஈரான் எதுக்குமே ஒத்துக்கிடலை. அதனால் இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லி இஸ்ரேல் தனியாக இந்த ஈரானுடைய அணு ஆயுத இடங்களை தளவாடங்களை தாக்கியிருக்காங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட சயின்டிஸ்ட்டுகளையும், அதே மாதிரி அந்த ஈரானுடைய ஐஆர்ஜிசி அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பை உண்டாக்கி வச்சுருக்காங்க. இது அவங்களுடைய ஆர்மி கிடையாது, ஈரானுடைய ஆர்மி கிடையாது. இது இந்த
இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தலைவர்களையும் வந்து இஸ்ரேல் வந்து கொன்றிருக்காங்க. இதுதான் இந்த சம்பவத்தினுடைய உண்மையான காரணம். நம்ம தமிழ் நியூஸ் மீடியாக்கள்ல, யூடியூப்கள்ல ஏதோ இஸ்ரேல் வந்து தேவையில்லாம ஈரானை போய் சீண்டிட்ட மாதிரி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து உண்டாக்கியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக இந்த நியூஸை நான் ட்ராக் பண்ணுறதுனால எனக்கு இந்த விஷயங்கள் தெரிய வருது. என்ன மாதிரி இந்த நியூஸை ரொம்ப வருஷம் ட்ராக் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நன்றி.